எப்பவும் போல இன்றைக்கும் அமானுஷ்யமான பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். ஒரு சில பேர் இருப்பாங்கள்ல, இந்த அமானுஷ்யத்து மேலே இந்த பேய் கதைங்க மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு சில பேர். அப்படிப்பட்டான ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்யமான பேய் கதையோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அப்படி அந்த அமானுஷ்யத்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கே அவங்க வீட்டில் நடந்த அமானுஷ்யமான கதை என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த அமானுஷ்யத்து மேல நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளுன்னு சொன்னேன்ல, இவங்களுக்கு இந்த கதை எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, அவங்க வாங்கி குடி போனால் ஒரு வீட்டில் நடந்த அமானுஷ்யமான கதை தான் இது. அதுக்கு முன்னுக்கு அவங்கள பற்றி நான் சொல்லிடுறேனே. இவங்க ஒரு லேடி தான். இந்த கதையை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது ஒரு லேடி தான். அவங்க ஹஸ்பண்ட், அவங்களோட 2 குழந்தைங்க ஒரு புது வீட்டை வாங்கி அந்த வீட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த வீட்டில் தான் இப்போ நான் சொல்ல போடுற இந்த அமானுஷ்யமான சம்பவமே நடந்திருக்கு. இந்த லேடியை பற்றியோ அந்த வீட்டை பற்றியோ எந்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. அது ஏன்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க அந்த லேடி. அவங்க ஒரு வீடு வாங்குறாங்க. அந்த வீடு ரொம்பவே விலை குறைவாக வருது. அந்த அளவுக்கு அந்த சிட்டியில் விலை குறைவாக கிடைக்காது. அது ஒரு மெயின் சிட்டின்னே சொல்லலாம். எல்லா வசதிகளையும் இருக்குது. எல்லா வசதியும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த சைட்டில் இருக்கிற வீட்டு விலைங்கெல்லாம் ரொம்பவே அதிகம். அந்த அளவுக்கு விலை உள்ள ஒரு வீடு இவங்களுக்கு ரொம்பவே விலை கம்மியாக கிடைக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த வீட்டை வாங்குறாங்க. அந்த வீட்டை வாங்குறது அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் சைடும் சரி, அந்த ஒய்ஃப் சைடும் சரி, அவங்க போய் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீடு வாங்க போகிறோன்னு. அந்த மாதிரி சொல்லும் போது கூட அந்த வீட்டை பற்றி தெரிஞ்ச அவங்க வீட்டு சைடு, இந்த ஹஸ்பண்ட் சைடு ஒய்ஃப் சைடு இருக்கிற 2 ஃபேமிலியுமே அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேணாம், இவ்வளோ விலை கம்மியாக வருதுன்னா நீ அந்த வீட்டை வாங்காதன்னு சொல்லி 2 குடும்பத்துலேருந்து எவ்வளோ சொல்லியுமே அவங்க 2 பேருமே கேட்கல. எதனால கூட இருக்கிறவங்களாம் அந்த வீட்டை வாங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஓனர் இருப்பார் இல்லையா, அவர் அந்த வீட்டிலே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. அதாவது எப்படின்னா என்ன பிரச்சனைன்னு தெரில, அந்த இறந்து போனவருக்கு ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் தான். அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஓனர் அந்த இறந்து போனவர் தான். அவருக்கு அவரோட ஒய்ஃபு 3 பிள்ளைங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அது அவரோட சொந்த வீடு. ஃபர்ஸ்ட் ஓனர் அவர் தான். அந்த வீட்டில் அவர் வாழ்ந்துட்டுருக்கும் போது ஒரு நாள் என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் அந்த வீட்டோட கிச்சனில் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் அந்த வீடு பூட்டப்பட்டிருந்து இப்போ ரொம்பவே விலை கம்மியாக இவங்களுக்கு வருது. இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க அந்த வீட்டை வாங்கிக்கிறாங்க. அவங்க கூட இருந்தவங்க சொல்லியும் அவங்க கேட்கல. எதனாலலாம் இந்த பேய், இந்த பிசாசு, இந்த அமானுஷ்யத்து மேலாம் 2 பேர்த்துக்கும் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல, அவர் இறந்து போயிருக்காரு. அதனால இந்த வீட்டை யாருமே வாங்கலை. ஏன்னா இந்த பேய் பிசாசு, இந்த அமானுஷ்யத்து மேலாம் நம்பிக்கை இருக்கிறதுனால யாருமே இந்த வீட்டை வாங்கலை. மற்றவங்களாம் பயந்துட்டு இருக்கிறதுனால என்னமோ தெரியல, இப்படிப்பட்டான ஒரு வீடு, மெயின் சிட்டியில் இருக்கிற ஒரு வீடு, அதுவும் இந்த விலை கம்மியாக, இவ்வளோ விலை கம்மியாக இப்படிப்பட்டான ஒரு வீடு நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி கூட இருக்கிறவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்காம இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அந்த வீட்டை வாங்கி அந்த வீட்டுக்கு ஒரு நாள் கூடியும் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு கூடி போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லாவே இருக்காங்க. அதுவும் சும்மான வீடு இல்லை, அது பங்களோ வீடு தான். ரொம்பவே பெரிய வீடு ஃபுல் ரெனிவேஷன் அப்படி செஞ்சுருக்காரு அந்த ஃபர்ஸ்ட் ஓனர். அந்த வீட்டை அப்படியே பார்த்து கட்டியிருக்கன்னுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்கு போனோடனே இப்படிப்பட்டான வீட்டையா இந்த பேய் பிசாசு மேலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்கக்குள்ளே பேசிக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி மற்றவங்களோட பயத்தினால நமக்கு இந்த வீடு இவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்குன்னு சொல்லி அவங்கக்குள்ளே ஒரு சந்தோஷத்தில் இப்படியே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா,
அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பேபிங்க இவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குன்னு இல்லையா, ஒரு பிள்ளைக்கு வந்து 5 வயசு, ஒரு பிள்ளைக்கு வந்து 10 வயசு. ஒன்று இந்த குட்டி பையன் வந்து ஆம்பளை பையன், இந்த 10 வயசு இருக்கிறது வந்து பொம்பளை பிள்ளை. இதுமாதிரி அவங்க 2 பேருக்கும் 2 குழந்தைங்க இருக்குது. அந்த சின்ன பையனை சொன்னல, அந்த வீட்டில் வந்து ரொம்பவே சீக்கு வர ஆரம்பிக்குது, ரொம்பவே காய்ச்சல், எப்போ பாரு காய்ச்சல் வர ஆரம்பிக்குது அந்த பையனுக்கு. அது மட்டும் இல்லை, நைட்லாம் வந்து தூங்காமல் அழுந்துகிட்டே இருக்க ஆரம்பிச்சிருக்கான். இதெல்லாம் அந்த வீட்டுக்கு போய் 1 வாரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு நடந்திருக்கு. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது வந்து புது வீடு இல்லை, புதுசாக இடம் மாறி வந்ததுனால பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இது வந்து சகஜம்தான், இடம் மாறி வந்தாலே இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லி அவங்க அதை வந்து சரியாக கண்டுக்கவே இல்லை. இந்த காய்ச்சல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்து ராத்திரிலாம் எந்திரிச்சு அலற ஆரம்பிக்கிறான். அவனை யாரோ பயம் கொடுத்துற மாதிரியோ மிரட்டுற மாதிரியோ எப்படி கத்தி அலறுவாங்க தூக்கத்தில், அந்த மாதிரி அந்த பையன் அந்த வீட்டில் அடிக்கடி கத்தி அலற ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்ருக்குற இவங்களுக்கு அப்போவும் அதுக்கு மேலே எந்த சந்தேகமும் வரல, ஏன் இந்த பையன் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு. அப்பவும் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா வந்து, அந்த பையனுக்கு உடம்பு முடியல இல்லையா, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால தான் தூக்கத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லி அவங்க கிளினிக் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அந்த பையனை கூட்டு போய் மருந்து எடுக்கிறது, வீட்டுக்கு வர்றது. கொஞ்ச நாள் இந்த பையன் நல்லா இருப்பான், திரும்பவும் அந்த பையனுக்கு உடம்பு முடியாமல் போக்கும், ராத்திரிலாம் அலற ஆரம்பிப்பான். இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு அந்த வீட்டில் அவங்களோட வாழ்க்கை. ஒரு நாள் மத்தியான டைம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இல்லை, அந்த ஒய்ஃபும் அவங்களோட 2 பிள்ளைங்களும் தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த மத்தியான டைமில் வந்து அந்த ஒய்ஃபும் அவங்களோட 2வது பையன், அந்த பேபி சொன்னேன் இல்லையா, அந்த உடம்பு சரியில்லாமல் போகுமே, அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வெளியே வந்து அவங்க அம்மா வந்து ஏதோ அந்த பூச்செடி, இந்த பாசிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த செடியெலாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த கேர்ள் மட்டும், அந்த பொம்பளை பிள்ளை, அந்த 10 வயசு இருக்கிற அவங்களோட பொண்ணு இருக்கு இல்லையா, அது மட்டும் உள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கு. உள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குற அந்த பொண்ணுக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்திருக்கு. அப்போ அது வந்து கிச்சனுக்கு தண்ணி எடுக்க போயிருக்கு. அப்போது போகிறதுக்கு முன்னுக்கு வந்து அந்த கிச்சனுக்கு வந்து எப்படி இருக்கும்னா வந்து, போகிறதுக்கு முன்னுக்கு வந்து அந்த டோர் இருக்கும் இல்லையா, அப்படி இழுத்து சாத்துவாங்கள்ல கதவு, அந்த மாதிரி ஒரு கதவு தான் இழுத்து சாத்துற மாதிரி இருந்திருக்கு. அந்த டோர் வந்து ஃபுல் கண்ணாடி தான். அந்த சைட்லேருந்து பார்த்தா அப்படி தெரியும், இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் அப்படி தெரியும். அந்த 10 வயசு கேர்ள் தண்ணி எடுக்க போகும்போது கிச்சனில் வந்து யாரோ ஒரு ஆம்பளால் வந்து சிகரெட்டு பிடிச்சி நின்று இந்த கேர்ளை பார்த்துட்ருக்கிற மாதிரி இந்த கேர்ள் பார்க்குது. ஏன்னா அந்த கேர்ள் வந்து அந்த கண்ணாடி டோரை வந்து திறக்கவே இல்லை. அப்படி பார்த்துட்ருக்கிறது இந்த கேர்ளை பார்த்தோன்னே யாரோ திருடன் தான் வந்துட்டான்னு சொல்லி, இது 10 வயசு பொண்ணு தானே, இந்த பொண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியல. இது என்ன பண்ணியிருக்குன்னா, நேராக வீட்டு உள்ளேருந்து வெளியே அவங்க அம்மா கிட்ட ஓடி இருக்கு. உள்ளேருந்து வெளியில் வந்து அந்த 10 வயசு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட உள்ளே பார்த்ததா அப்படியே சொல்லியிருக்கு. அம்மா, குசினில் யாரோ ஒரு அங்கிள் நின்று, அதாவது கிச்சனில் யாரோ ஒரு அங்கிள் நின்று சிகரெட்டு பிடிச்சி என்னையே பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லி அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கு. அவங்க அம்மாவும் ஏதோ திருடங்கன்னு உள்ளுக்கு வந்துட்டானோன்னு சொல்லி வேகமாக பக்கத்தில் இருக்கிற கட்டை இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அவங்க சேஃப்டிக்கெலாம் எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு சொன்ன மாதிரி யாருமே இல்லை. அந்த பொண்ணு அவங்க அம்மா உடனே ஏசுகிறாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு சொன்ன மாதிரி யாருமே இல்லாதனால அந்த பொண்ணை வந்து ஏசுகிறாங்க. நீ ஒழுங்காக பார்க்காம வளராத, டிவியே பார்த்துட்டு ஃபோனில் கேமே விளாண்டுட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தெரியுது, ஃபோன் இதுக்கப்புறம் ரொம்ப எடுக்காத, ஒழுங்காக புக்கு எடுத்து படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஏசிட்டு அன்றைக்கி அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு சொன்னல அந்த கிச்சனில் பார்த்து பயந்துட்டு தானே அவங்க அம்மாட்ட போய் தோணுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் தானே ராத்திரியில் கத்திட்டு இருந்தான். இப்போது அந்த 10 வயசு பொண்ணும் கத்த ஆரம்பிக்குது. அந்த 10 வயசு பொண்ணு கத்த ஆரம்பிக்குதுன்னா எப்படின்னா வந்து ராத்திரியில் தூக்கத்தில் அதுவும் எந்திரிச்சு அலற ஆரம்பிக்குது. அலறி பயந்து கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி கத்த ஆரம்பிக்குது. அப்படி கத்தும் போது அவங்க அம்மா அப்பா எந்திரிச்சு அந்த 10 வயசு பொண்ணுக்கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, கனவுல வந்து யாரோ ஒரு அங்கிள் வந்து சிகரெட்டு பிடிச்சிட்டு என்னையே பார்த்துட்டு நிற்கிறாரு, அவர் பார்க்குறதுக்கே ரொம்பவே கொடூரமாக இருக்குது. அந்த உருவத்தை, அது 10 வயசு பொண்ணு தானே, அதனால சொல்ல முடியல, அவர் பக்கத்தில் வந்து கழுத்தை பிடிச்சி நசுக்கிறாரு, அதனால தான் நான் கத்துனேன், எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி அந்த 10 வயசு பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லும் போது
அவங்க அம்மா அப்பா அப்போவும் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படுற, அது எப்படி கனவுல வந்து கழுத்தை நசுக்குனது உனக்கு இப்போ வலிக்கும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு சொல்ல தெரில, தூக்கத்தில் அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி நசுக்குனது உண்மை. ஏன்னா அதுக்கு தெரியல அது கனவா நிஜமானு. 10 வயசு தானே, அந்த கேர்ளுக்கு வந்து சரியாக சொல்லக்கூட தெரியல. அப்போவே அவங்க அம்மா உஷாராக இருக்கணும். அப்போ கூட இவங்களுக்கு தான் இந்த பேய் பிசாசு மேலே நம்பிக்கை இல்லைல்ல, அவங்க நம்பவே இல்லை. இதையும் இப்படி விட்டுட்டாங்களா. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் மாதிரி இந்த பொண்ணுக்கும் உடம்பு முடியாமல் போகுது. என்னன்னே தெரில, எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கும் அந்த பையனை மாதிரி உடம்பு முடியாமல் போகுது. ராத்திரிலாம் அலற ஆரம்பிக்குது. இப்படியே அந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் மட்டும் இல்லை, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கும் உடம்பு முடியாமல் போகுது. எப்போ பாரு அவருக்கும் காய்ச்சல் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இந்த மாதிரி இருக்குது, ஒருவேளை தண்ணி சரியில்லையா, அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆகுதா, எப்போ பாரு எல்லாத்துக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உடம்பு முடியாமல் போகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கூட அவங்க அந்த பேய் பிசாசு அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் இறந்து போனது இதை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. அப்போ கூட இவங்கெல்லாம் யோசிக்கவே இல்லை ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு. ஏன்னா இவங்களுக்கு தான் அமானுஷத்து மேலாம் நம்பிக்கை இல்லைல்ல. ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொன்னல, அவர் வந்து கிளினிக்கெலாம் போயிட்டு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிள்ளைங்களோட வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க கிச்சனோட டோர் கதவு இருக்கு இல்லையா, அந்த சைடு, அதுக்கு பின்னாடி அந்த சைடுனா இவங்க சைட்டில் இந்த சைடு தான் உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்குது. உள்ளுக்கு இருக்கிறத அப்படியே வெளியிலேருந்து பார்த்தா தெரியும் அந்த ஜன்னல் வழியாக. இவங்க 2 பேருமே அந்த ஜன்னல் சைடாக தான் வெளியில் இருக்காங்க. அவங்க அப்படி வெளியில் நின்று பேசிட்டு இருக்கும் போது அந்த ஜன்னலை தற்செயலாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு. அப்படி அவங்க ஹஸ்பண்ட் பார்க்கும்போது அவர் ரொம்பவே நல்லா கிளியராக பார்க்குறாரு. உள்ளுக்கு ஒரு ஆள் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறத அந்த ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லாவே பார்க்குறாரு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பா வந்திருக்காரா, வீட்டுக்குள்ளே சிகரெட்டு பிடிக்க வேண்டான்னு எவ்வளோ சொன்னாலும் உங்கள் அப்பா கேட்க மாட்டாரான்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அப்போ உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறீங்க, எங்கள் அப்பா எப்போ இங்கே வந்தார், அவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரவே இல்லை, நீ யாரை சொல்கிறேன்னு திரும்பவும் அந்த ஒய்ஃபு கேட்கும் போது தான் அந்த ஹஸ்பண்ட், அப்போ உங்கள் அப்பா இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் காட்டுறாரு. அப்போ அவங்க ஒய்ஃபும் கிளியராக பார்க்குறாங்க, உள்ள அந்த கிச்சன்லேருந்து ஒரு ஆள் நின்று சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்கிறத இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. மூஞ்சிக்கு நேராக பார்க்கல, அந்த ஆள் வந்து அந்த சைடை திரும்பி நிற்கிது. இவங்க வந்து முதுகு தான் பார்க்குறாங்க, பின்னாலேருந்து பார்க்குறாங்க. ஒரு ஆம்பளை ஆள் நின்று சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்கிறது அவ்வளோ கிளியராக இவங்க 2 பேருக்குமே தெரியுது. இவங்களோட ஒய்ஃபோட அப்பா இல்லைன்னா எவனும் திருடன் பூந்துட்டானான்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, வேக வேகமாக வீட்டுக்குள்ளே பூந்து பார்க்கும்போது அப்படி யாருமே அந்த கிச்சனில் இல்லை. வேற எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கானான்னு சொல்லி கதவெல்லாம் சாத்திட்டு அவர் ரொம்பவே தைரியமாக கதவெல்லாம் பூட்டிட்டு அவன் வந்து வெளியில் தப்பிச்சு ஓடி இருக்கக்கூடாது, பிடிக்கணுங்க. அதனால எல்லா கதவையும் பூட்டிட்டு அவர் மட்டும் மேலே கீழே ஸ்டாருன்னு சொல்லி எல்லா ரூமுமே செக் பண்ணுறாரு, திருடன் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கானான்னு. அப்படி எந்த திருடனும் அந்த வீட்டில் இல்லை. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே குழப்பம். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ கூட வந்து இவங்க இந்த பேய் இந்த பிசாசு இந்த தோட்டெல்லாம் அவங்களுக்கு வரவே இல்லை. இவங்க ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. எப்படி அந்த ஆள் வெளியில் போனால், நம்ம போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆள்னால இந்த வீட்டை விட்டு வெளியாகி ஓட முடியுமா? அப்போவும் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எவனோ வந்துட்டு வீட்டுக்குள்ளே இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஓடிட்டான்ற ஒரு தோட்டில் தான் இருக்காங்க. அப்போ கூட இந்த பேய் பிசாசு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அவங்கக்குள்ளே வரவே இல்லை. அன்றைக்கி நைட்டும் வருது. அவங்க அன்றைக்கி நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறாங்க. தூங்க போனதுக்கப்புறம் மணி வந்து ஒரு 2-3 மணி இருக்குன்னு தான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அலறிக்கிட்டே அவர் எந்திரிக்கிறாரு. இதுக்கு முன்னுக்கு அந்த பையனும் அந்த பொண்ணும் தானே, அந்த பேபியும் அந்த கேர்ளும் தானே எந்திரிச்சு அலறிட்டு இருந்தாங்க. முதல் தடவையாக இவர் எந்திரிச்சு அலறாரு. வேர்த்து விறுவிறுத்து, அதாவது எப்படி சொல்லுவாங்க, பயந்து பேய் அரைஞ்ச மாதிரி எந்திரிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்திரிச்சிருக்காரு அந்த ஹஸ்பண்ட். இவர் கத்தி அலறுனதில் ஒய்ஃபும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சவங்க இவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீ இப்படி
எந்திரிச்சு அலற ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது தான் அந்த ஹஸ்பண்ட் நடந்ததையே அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவர் கனவுல ஒரு ஆள் இந்த அவங்க எப்படி சொன்னாங்கன்னா ஒரு ஆள் எரிஞ்சு பாதி எரிஞ்சு எரியாமல் இருந்தால் அந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னான்னு ஒரு உருவம் சிகரெட்டு பிடிச்சிட்டு அவங்க ஹஸ்பண்டை பேசுதுலாம். அது பேசுதான். அது எப்படின்னா இது என்னோட வீடு, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே கொடுறமா கனவாக இருந்தாலும் அவர்னால இந்த மூஞ்சை பார்க்க முடியலன்னு சொன்னார். எரிஞ்சும் எரியாமல் பாதி விட்டு போன ஒரு மூஞ்சின்னு தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தில் கையில் சிகரெட்டு வச்சுட்டு, இது என் வீடு, நீ இங்கே இருக்காத, எனக்கு பிடிக்கல நீங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி கத்தி இருக்க அந்த உருவம் கனவுல அந்த ஆளுக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் அந்த ஹஸ்பண்ட் எந்திரிச்சு அலறியே எந்திரிச்சிருக்காரு. முதல் தடவை இந்த அளவுக்கு பயந்து அவங்க ஹஸ்பண்டை இவங்க பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு பயந்து அலறாருன்னு சொல்லி அவங்க சமாதானம் பண்ணி கூட அவர் சமாதானம் அவளை இல்லை, உண்மையாக தான் நான் பார்த்தேன், அது என்னை மிரட்டுச்சு, என்னால் முடியல, இங்கே ஏதோ இருக்குன்னா ஒரு பயத்திலே வளர்றாரு. அவர் பேய் பயம் இல்லைன்னா கூட இந்த ஒரே ஒரு கனவு அவர் அந்த அளவுக்கு மாற்றிருக்கு. அப்புறம் எப்படியோ சமாதானம் பண்ணி, சரி நம்ம முதல்ல கீழே போனால், நீ எந்திரிச்சு கீழே வா, தண்ணி குடித்தா சரியாயிரும்னு சொல்லி ஹஸ்பண்டை அவங்க ஒய்ஃபு தண்ணி கொடுக்கலான்னு கீழே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு அந்த கிச்சன் டோர் சொன்னல, அந்த டோரை திறந்து உள்ளே 2 பேரும் போகும்போது அந்த லைட்டு எப்போ பார்த்தாலும் வீணாகும்னு சொன்னல, அந்த லைட்டில் ஒரு ஆம்பளால் தூக்கு போட்டு தொங்குற அந்த உருவத்தை அப்படி இவங்க 2 பேரும் கண்ணுக்கு கண்ணாக பார்க்குறாங்க. தூக்கில் தொங்குற அந்த அம்மானுஷமான உருவத்தை பார்த்து இவங்க 2 பேரையுமே அலறிட்டாங்கன்னு சொல்லலாம். 2 பேருமே கத்திட்டாங்க. அவங்க பார்த்தது செகண்ட் கணக்கு தான். நான் தான் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன். செகண்ட் கணக்கு பார்த்து அலறினதெல்லாம் அந்த உருவம் அங்கேருந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்களே யோசிக்கிறாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளை இந்த வீட்டில் வாழ விடாது, நம்ம இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும்னு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தோணவே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ அன்னைக்கு நைட்டு தூங்காமல் அந்த வீட்டில் சாமி ரூம் இருக்குல்ல, அந்த சாமி ரூம்லேயே 2 பேரும் உக்காந்து பிள்ளைங்களோட உக்காந்து விடிய விடிய தூங்காமல் உக்காந்துருந்து விடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வீட்டிலேருந்து அந்த சாமி ரூம்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. நானாக இருந்திருந்தேன்னா அந்த உருவம் தூக்கில் தொங்குனுச்சுல்ல, அப்போவே அந்த வீட்டை அப்படியே போட்டு ஓடி போயிடுவேன். இவங்க நைட்டு முழுக்க அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பாராட்டலாம் இவங்களை. இவ்வளவும் பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டில் அவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, நம்மளா இருந்தாலும் இருக்க மாட்டோம். அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. வீட்டை விட்டு அந்த ஹஸ்பண்டோட அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க. மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ இவங்க எதையுமே சொல்லலை. ஏன்னா இவங்க தான் தைரியமான ஆளாச்சே. அந்த வீட்டை பற்றி அவங்க இதுக்கு முன்னுக்கு வேண்டாம், ஒரு ஆள் இறந்து போன வீடு போகிறது அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்லி கூட இவங்க கேட்காம தானே அந்த வீட்டை வாங்கிட்டு போனாங்க. அதனால சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி அவமானமாயிரும். இது வரைக்கும் பேயை பற்றி நம்பலை, இப்போ என்ன அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்கன்றதுக்காகவே இவங்க அந்த வீட்டில் நடந்தது இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா பேயை பார்த்தது அந்த அம்மானுஷன்னு எதையுமே அவங்க சொல்லலை. சொல்லாமல் அந்த வீட்டிலேருந்து அவங்க அம்மா மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த வீட்டை விற்கிறதுக்கான வேலை பார்க்குறாங்க. ஏன் இந்த வீட்டை விற்கிறீங்கன்னு எவ்வளோ கேட்டாலும் அவங்க சரியான காரணத்தையே சொல்லாமல் அந்த வீட்டை சேல் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீட்டிலேருந்து அவங்க ஒரு 5 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதைங்களை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். மெயின் சிட்டியில் இருக்கிற அந்த வீட்டை அவங்க வாங்கினதோட விலை கம்மியாக விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், இந்த லேடி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்களே, இவங்கக்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எப்படி நம்பாமல் அந்த வீட்டை வாங்கிட்டு போய் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அமானுஷம் நடந்துச்சு, அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, இந்த கஷ்டத்தை நீங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுக்காதீங்க. அந்த வீட்டை நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. யாராவது ஒரு ஆள் அந்த வீட்டை வாங்கணும்னு வந்தால் அந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தயவு பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களும் உங்களை மாதிரியே இது மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் இந்த வீட்டை வாங்கிக்கிறோன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்கன்னா ஓகே. யாரையும் ஏமாற்றி வித்துறாதீங்க. இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சொன்னதுக்கப்புறம் இந்த வீட்டை நீங்கள் சேல் பண்ணுங்கள்.
இந்த ஒரு காரணம் தான். அந்த வீட்டை பற்றி நான் சொல்லலை, அந்த ஃபேமிலியை பற்றி எந்த டீட்டெயிலையும் நான் சொல்லலை. ஏன்னா அவங்க அந்த வீட்டை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. இப்போ நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லி இதை பார்க்குற யாராவது அந்த வீட்டை பற்றி இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா அது வேண்டாம்ல. அவங்க வீடு அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி அவங்க விற்கிட்டோம். நல்லபடியாக அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டை விற்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இந்த ஃபேமிலிக்கு நடந்த மாதிரி அமானுஷ்யமான கதை உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கா, அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலயமா தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி போடுவேன். இதே மாதிரி அமானுஷ்யத்து மேலே நம்பிக்கை இல்லாத சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும்